நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பேட்ரியாட்டிசம் அப்படின்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க அவங்க உலகத்தில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் மாடர்னாக இந்த மாதிரி பேண்ட்லாம் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அவங்க மியூசிக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இன்றைக்கி தேசப்பற்று மிக்க பல பாடல்களை நமக்காக பாடி காமிக்கிறதுக்காக பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த டீம் கிட்ட முதல்ல நம்ம பேசலாம். உங்கள் பேண்டை எங்களுக்கு இன்ட்ரோ கொடுங்க. ஹாய், எங்கள் பேண்ட் பேர் ஆர்டி மியூசிக்ஸ் ஃபீனிக்ஸ் பேண்ட். கீபோர்டில் சுதர்சன், மிஸ்டர் சதீஷ், அப்புறம் கிட்டாரில் மிஸ்டர் தேவானந்த், கிருஷ்ணா பெர்கஷனிஸ்ட், ட்ரம்ஸ் நிரஞ்சன், சிங்கிங் ஆஸ் வெல் அஸ் கீபோர்ட் பிரியங்கா, அப்புறம் சிங்கிங் மைசெல்ஃப் சித்ரா மகாலிங்கம். ஒரு யங் டீம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான். ஸோ தேசப்பற்றுமிக்க பாடல்கள் எல்லாம் எங்களுக்காக நீங்கள் பாடி காமிக்க வந்திருக்கீங்க. முதல்ல என்ன பாடல் பாட போகிறீங்க? மகான் காந்தி மகான் சொல்லிட்டு 1947 வந்த பாடல். சுதர்சனம் அப்படின்ற இசையமைப்பாளர் இசையமைத்த பாடல். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நீங்கள் பாட ஆரம்பிச்சிடலாம். எஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. அண்டு உங்கள் ட்ரூப்பும் ரொம்ப அழகாக அந்த பாட்டுக்கு இசையமைச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு சிறப்பான நாளில் எங்களுக்காகவே இந்த பாடலை நீங்கள் பாடினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன பாடல் பாட போகிறீங்க? அடுத்ததாக பாடல் பாட போகிறதில்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறாங்க. வந்தே மாதரம் என்ற பாடல். சூப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
வரிகள் இல்லாமலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் வாசிக்கிறதை கேட்கும்பொழுது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததா என்ன பாடல் எங்களுக்காக வாசிக்க போகிறீங்க, இல்லாட்டி பாட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? வாசிக்க போகிறோம். ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடல். ஓகே. ஸோ இந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து கடைசியாக காந்திஜி வந்து பாடிட்டு இருக்கும் பொழுது மீட்டிங்கில் இறந்துட்டார், சுட்டு கொல்லப்பட்டார். ஓகே. ஸோ அந்த தருணத்தை வந்து இந்த நாளில் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ், பாடிடலாமா? ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த பாடல் வந்து கேட்கும்போது. ஏன்னா இந்த பாடல் வந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதோட கம்பேர் பண்ணி நீங்கள் வாசிக்கிறதை கேட்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. இதை தொடர்ந்து அடுத்ததா என்ன பாடல் பாட போகிறீங்க? இந்திரா படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அச்சம் அச்சமில்லை என்ற பாடல். ஓகே. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணமில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை எண்ணமில்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, அச்சமில்லை, இனி அடிமை எண்ணமில்லை, நம் காலம் எங்கே கூட போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. நிலா 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 நீ ஓடி வா, அந்த நிலா 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 நீ ஓடி வா. பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டும், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டும், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். வாடி இளைய செல்லியே, வாடி இளைய செல்லியே, நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இது நம்ம பூமி என்று அழுத்தி சொல்லம்மா. அச்சம் அச்சமில்லை, இனி அடிமை
எண்ணமில்லை நம் காலம் எங்கே கூட போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை நம் காலம் எங்கே கூட போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை நம் காலம் எங்கே கூட போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே வானம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம் அச்சம் அச்சம் துச்சம் என்ற பக்கம் பக்கம் சொர்க்கம் பூமி துறந்து கிடக்க பூமி துறந்து கிடக்க ஆட மனுஷ பய மனசு பூட்டி கிடக்க பூமி துறந்து கிடக்க ஆட மனுஷ பய மனசு பூட்டி கிடக்க இனி அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை இனி அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை நம் காலம் எங்க கூட பச்சை கண்ணீர் மிச்சமில்லை இன்ப காற்று வீசட்டும் எட்டத்திக்கும் பரவட்டும் 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 மனித பூக்கள் மலரட்டும் மலர்கள் இன்னும் விரியட்டும் 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 இன்ப காற்று வீசட்டும் எட்டத்திக்கும் பரவட்டும் மனித பூக்கள் மலரட்டும் மனங்கள் இன்னும் விரியட்டும் குற்றம் குற்றம் எரியட்டும் சுற்றம் சுற்றம் வாழட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் தொட்டு வளரட்டும் வட்டம் வட்டம் விரியட்டும் வானம் தொட்டு வளரட்டும் கோழிச் சிறகில் குஞ்சை போலவே பூமி பந்து உலவட்டும் ரத்தம் சிந்த நூற்றாண்டு புத்தம் புதிதாய் விடியட்டும் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது. ஸோ அமைதியாக யாராவது உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டாலே வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆக்டிவ்னஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியே இருந்தது. இந்த சாங்கை தொடர்ந்து அடுத்ததாக என்ன பாடல் பாட போகிறீங்க? அடுத்து வந்து வாசிக்க தான் போகிறாங்க. சாரை ஜஹாசே அச்சான்ற பாடல். ஓகே. சூப்பர். ஸோ நல்லா இருந்தது நீங்கள் வாசிக்கிறத கேட்குறதுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து என்ன பாட போகிறீங்க? நம்மளுடைய நாட்டோட தேசிய கீதம் ஜனகணமன. அது வந்து ஒப்பரா ஸ்டைல்லையும் மற்றும் வாசிக்கவும் போகிறோம். ஓகே. சரி, ஒப்ரா ஸ்டைல் அப்படின்னா மியூசிஷியன்ஸ்க்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பட் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் தெரியாதுல்ல, அது என்னன்னு சொல்லுங்களேன். ஒப்பரா அப்படிங்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கில் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல். அது உங்களோட அடிவயத்துலேருந்து பாடக்கூடியது. அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
ஸ்டக்கேட்டோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஹை ரேஞ்ச் ஹை பிட்ச் சிங்கர்ஸாக பாடக்கூடிய ஒரு பாடல். அதோடு இல்லாமல் உங்கள் த்ரோட் வரைக்கும் கொண்டு வந்து அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல். ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து யார் தரப்போகிறா இப்போ? இது நான் தரப்போகிறேன் என்னுடைய டீமோட சேர்ந்து. சூப்பர். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ வித்தவுட் எனி டிலே ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக. இருந்தது ஆக்சுவலி நீங்கள் பாடினது. டிவியில் வந்து இதை நாங்கள் பார்த்துருக்கோம். பட் நேரடியாக இன்றைக்கி வந்து எனக்கு இதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பாடியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவுட்புட் வந்து ஓவராலாக சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய பற்றுமிக்க பல பாடல்களை வந்து எங்களுக்காக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பாடி காமிச்சிங்க அண்ட் வாசிச்சு காமிச்சிங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆர்டி மியூசிக்ஸ் ஃபீனிக்ஸ் பேண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இதை வந்து நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இன்னும் நீங்கள் பெரிய பேண்டாகி நிறைய பேர் மத்தியில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேயர்களே, இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சிறப்பான நாளில் நாட்டுப்பற்று தேசப்பற்று நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் திரும்பவும் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய்.